வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஆக்ஸோ ஆசிட் ஆஃப் சல்ஃபரில் ஈஸியாக நாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணுறது. ஃபார்முலாவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணால் தான் ஃபார்முலா அப்புறம் அதனுடைய நேம் இது ரெண்டும் ரிமெம்பர் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரக்சரில் பேஸ் பண்ணி எத்தனை OH குரூப் இருக்குது, எத்தனை SS சல்ஃபர் பாண்ட் இருக்குது, S டபுள் O பாண்ட் இருக்குது அப்படின்றது ஈஸியாக நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபர் ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாலிகுலில் ஒரு 2 சல்ஃபர் ஆட்டம், தட் இஸ் H2S2 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 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஆட்டம் 2 இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். மீதி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்கும். அப்போ அது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஈஸியாக என்ன வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு HSOன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த சைடில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தயோ டை தயோ அப்படின்னு எழுதிக்கோங்க. தமிழ் அதே மாதிரி தான், தயோ டை தயோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பைரோ அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டை தயோ, மறுபடியும் பைரோ பெராக்சி டை தயோ, பெராக்சி டை அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தயோ டை தயோ, பைரோ டை தயோ, மறுபடியும் பைரோ பெராக்சி டை. இப்போ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எல்லாமே இப்போ ஹைட்ரஜனுக்கு எல்லாமே 2 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்ஃபருக்கு எல்லாத்துக்குமே 2 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2ல் ஆரம்பிக்கும், 2ல் ஆரம்பித்து 8ல் முடியும். அப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஸ்ஸு, அப்புறம் இக்கு, அஸ்ஸு இக்கு, அப்புறம் 2 எஸ் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 3 இக்கு. சரி, இந்த இதை மட்டும் பண்ணாக்க நான் வச்சுக்கோங்க. அஸ்ஸு இக்கு, அஸ்ஸு இக்கு இக்கு இக்கு. சரி, அப்போ இந்த மாதிரி பண்ணாக்க நாம் இந்த நேம் எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி இப்போ நேம் சொல்லலாம் அப்படின்னாக்கா இது பாருங்க. இப்போது ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது. இப்போது H2, அதுக்கப்புறம் S2O2 அப்படின்னா என்ன நேம் அப்படின்னா தயோ, இங்கே சல்ஃபர் சேர்த்துக்கணும். சல்ஃபரில் அஸ்ஸு, அப்போது தயோ சல்பரஸ் அமிலம், தயோ சல்பரஸ் ஆசிட். அப்போ ஈஸியாக நம்ம கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஃபார்முலா நீங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். மேலே ஃபஸ்ட் ஹைட்ரஜன் H2, அடுத்த சல்ஃபர் H2S2O3. அப்போ இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னாக்கா தயோ சல்பூரிக் ஆசிட். அமிலம். அப்போது தயோ ரிக் ஆசிட் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்கும், 2, இங்கே சல்ஃபர் 2, ஆக்சிஜன் 5. அப்போ பைரோ சல்ஃபியூரஸ், பைரோ சல்ஃபியூரஸ் அமிலம், பைரோ சல்ஃபியூரஸ் அமிலம். பைரோ சல்ஃபியூரஸ் ஆசிட். அப்போ ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலத்தை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ வேணால் ரிமூவ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் இது ஒன்று பார்த்திங்கன்னா H2S2O7. அப்போ ஈஸியாக நேம் நீங்களே சொல்லலாம், பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட், பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் நேம் வச்சு ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபர்
இடத்துல 2 இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் சொல்லியாச்சு. இங்கே வந்து பெராக்சி டை சல்ஃபியூரிக் இக் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ட்ரிக்ஸில் ஆக்ஸோ ஆசிட் ஆஃப் சல்ஃபரில் நம்ம ஏற்கனவே வந்து சல்ஃபர் 2 இருக்கிறது பார்த்தோம். இப்போ சல்ஃபர் 1 இருக்கிறது நாம் பார்க்குறோம். சல்ஃபர் ஆட்டம் வந்து ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HOOP ஹோப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நாம் பாஸ்பரஸ்க்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். சேம் HOOP, ஹெச்னா ஹைப்போ, ஓனா ஆர்த்தோ, ஓனாக்க ஆர்த்தோ. அதே வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னா பெராக்சி. இந்த இடத்துல அங்கே வந்து பைரோன்னு வரும், அது நமக்கு தேவையில்லை. பெராக்சி இந்த இடத்துல சல்ஃபரில் பெராக்சி அப்படின்னு வரும். இப்போ ஹைட்ரஜனுக்கு எல்லாமே 2 தான், சல்ஃபருக்கு எல்லாமே 1 தான். ஆக்சிஜன் எப்பவுமே வழக்கம் போல் 2ல் ஆரம்பிச்சு 2, 3, 4, 5ல் முடியுது. அப்போது இதனுடைய நேம் ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஹைப்போ சல்ஃபியூரஸ் ஆசிட். அதுக்கப்புறம் H2SO3 அப்படின்னாக்க ஆர்த்தோ சல்ஃபரஸ் ஆசிட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க H2SO4 அப்படின்னா ஆர்த்தோ சல்ஃபியூரிக் ஆசிட். தட் இஸ் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், H2SO4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H2SO5 அப்படின்றது பெராக்சி சல்ஃபியூரிக் ஆசிட். பெராக்சி சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த ஆசிட் வந்து நம்ம கேரோஸ் ஆசிட் அப்படின்னு, கேரோஸ் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஈஸியாக நாம் நேமிங்கை ஞாபகம் ஸ்டூடெண்ட்ஸ். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் நேம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம ஸ்ட்ரக்சரை எழுத முடியும். ஃபார்முலா தெரியலனா ஸ்ட்ரக்சர் எழுத முடியாது. அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரை எப்படி ஈஸியாக நாம் வரைகிறது அப்படின்றத நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.